அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தைப்பூச திருநாளும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த ஒரு நிமிஷத்துல உங்க வீட்டுல இருக்க இந்த பொருளை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், ஒரே நாள்ல நீங்க நினைச்ச காரியம் நிச்சயமா நிறைவேறும். நிறைய பேருக்கு இன்னைக்கு நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கும். இந்த ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் எனக்கு நிறைவேறிட்டா போதும், என்னோட வாழ்க்கையில எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. இப்படி இருக்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க. உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த நாள்ல நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய நியாயமான ஆசைகளும் விருப்பங்களும் ஒரே நாள்ல நிறைவேறும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். தீராத பண கஷ்டம் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க. இப்படி கேக்குறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மொபைல் வால்பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க இந்த வால்பேப்பரை பார்க்கும்போது நிச்சயமா அபரிமிதமான பணவரவு உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நாளைக்கு நமக்கு பௌர்ணமி இருக்கு. நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண வால்பேப்பர் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைய நாள்ல நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு தைப்பூசம் இருக்கு. இதுவும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். தைப்பூசம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே இன்னொரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமானோட ஜோதி தரிசனம் இன்னைக்கு வடலூர்ல நடைபெறும். அதாவது வள்ளல் பெருமானோட நினைவு நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஜீவ காருண்யத்தை பத்தி இந்த உலகத்துக்கு சொன்னவர் தான் வள்ளல் பெருமான். அதே மாதிரி உணவே மருந்து, உணவு கட்டுப்பாடு இத பத்தியும் நம்ம மக்களுக்கு போதிச்சவர் தான் இந்த வள்ளல் பெருமான். நேத்து இந்த தைப்பூசத்துக்கான வீடியோலயே வள்ளல் பெருமான பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வள்ளல் பெருமானுடைய தீப ஒளி தியானத்துக்கான தீட்சையும் நான் வாங்கியிருக்கேன். அந்த வகையில இப்ப நான் உங்களுக்கு நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதாவும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. அதே பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரம் வேற எந்த சேனல்லையும் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது தீப ஒளி தியானத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. கஷ்டம் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்படி வேலை கிடைக்கிறதுக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி
மாதிரி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரம் நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு 11/11ங்கிற சேர்க்கை இருக்கு. இப்ப நமக்கு பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி, அதே மாதிரி தை மாசம் 29ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 2யும் 9யும் ஆட் பண்ணா நமக்கு 11ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 11/11ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த 11/11ங்கிற ஏஞ்சல் நம்பர் ஒரு டிவைன் நம்பர்னே சொல்லலாம். இந்த நம்பரோட சிறப்புகள் என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நமக்கு ஒரு புது ஆரம்பத்தையும் நல்ல ஒரு ஆரம்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர். அது மட்டும் இல்லாம நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு 222ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கைகளை பத்தி இன்னைக்கு காலையில நம்ம சேனல்ல கொடுத்திருக்கக்கூடிய வீடியோல நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்லியிருக்கேன். இந்த தைப்பூச திருநாளுக்கும் இந்த 11/11ங்கிற சேர்க்கைக்குமான வீடியோ நம்ம சேனல்ல 4 வீடியோ கொடுத்திருக்கேன். அந்த 4 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தைப்பூசம், அது கூட சேர்ந்து 11/11ங்கிற சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது. அது மட்டும் இல்லாம நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாவும் இருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 11:11 செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு உடனடியா பலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் இந்த நேரத்துல நான் தூங்குவேன், என்னால முழிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றவங்க இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கேண்டில் கூட நீங்க ஏத்தி வச்சுக்கலாம். இந்த அகல் விளக்கு உங்க கண்ணோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்க கண்ணுல இருந்து நேரா பார்க்கும் போது அந்த தீப சுடர் உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி நீங்க ஒரு ஹைட்டான ஒரு ஸ்டூல போட்டு உங்களோட கண்ணோட தூரத்துக்கு தகுந்த மாதிரி உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த அகல் விளக்க வச்சுக்கோங்க. அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா கேண்டில் எதை வேணாலும் வச்சுக்கலாம். அந்த அகல் விளக்கோட தீப சுடரை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டே நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் வள்ளலார் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. தடை நீங்கணும், கஷ்டம் தீரணும், இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க. அந்த தீப சுடரை முடிஞ்ச அளவுக்கு கண் சிமிட்டாம பார்த்துக்கிட்டே நீங்க கேளுங்க. இந்த மாதிரி தீப சுடரை பாக்கிறதுக்கு முன்னாடி உங்க மொபைல் போன்ல 11 நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 11/11ங்கிற சேர்க்கையில 11 மணி 11 நிமிடங்களுக்கு 11 நிமிஷம் இந்த தீப ஒளிய நீங்க பாருங்க. இப்படி தொடர்ந்து நம்மளால தீப ஒளிய பார்க்க முடியாது. இருந்தாலும் நீங்க கண் சிமிட்டாம பார்க்கும் போது உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். பரவாயில்ல, அதை தொடச்சுக்கிட்டு நிதானமா அந்த தீப ஒளிய பாருங்க. எந்த ஒரு பதட்டமும் உங்க மனசுக்குள்ள வேண்டாம். அதே மாதிரி அமைதியான மனநிலையில அந்த தீப ஒளிய நீங்க பாருங்க. உங்க கவனம் ஃபுல்லாவே அந்த தீப ஒளியில இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வேண்டிய வரத்தை உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிட்டே இந்த தீப ஒளிய பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். 11 நிமிஷம் மட்டும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செஞ்சாலே போதும். இந்த 11 நிமிஷம் ஒரே நாள்ல உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கும்னே சொல்லலாம். 10 பைசா கூட செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சக்தி வாய்ந்த நாள்ல முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும்.
இந்த மாதிரி உங்க கணவருக்கு இதுல விருப்பம் இருந்ததுன்னா அவரையும் செய்ய சொல்லி சொல்லுங்க. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த தீப ஒளி நம்ம வாழ்க்கையில ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். இத அனுபவபூர்வமா உணர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.